சாம்சங் இப்போ லான்ச் பண்ண Z Flip 6ல என்ன புது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இந்த ஐட்டம்ஸ் அண்ட் கூடவே இந்த போனும் இருக்கு. போதுமா குயிக்கஸ்ட் அன்பாக்சிங்? கையில் எடுத்து நீங்க ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு நார்மல் ஸ்மார்ட் போனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பின்பக்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டிலான கலரோட இந்த வேரியன்ட் இருக்கு. என்ஹான்ஸ்டு ஆர்மர் அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து நார்மலாவே வந்து உங்களுக்கு அந்த கிரீஸ் பெரிய லெவல் வந்து தெரியலீங்க. அண்ட் ஹிஞ்சஸ் ரொம்ப சாலிடா இருக்கு. ஸோ டிஸ்பிளேல பெரிய மாற்றங்கள் கிடையாது. நீங்க மேல இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.4 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் மட்டும் தான். பட் உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ். லாஸ்ட் ஜென்னை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி இதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேவை மேலே யூஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் இது கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இருந்து இந்த கிளாஸ் வர்றதுனால உங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உள்ள இருக்கிறதுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சிமெட்ரிக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா பெசல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. அண்ட் இந்த கவர் டிஸ்பிளேலயே உங்களுக்கு சஜஸ்டட் ரிப்ளையும் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல. கூடவே ஒரு ஃபிளிப் போன்ல இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி போன் வித் IP48 ரேட்டிங். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 12+12 தானே இருந்தது. இந்த வாட்டி 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, செகண்ட் கேமரா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 10 மெகாபிக்சல் கேமராங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சாம்சங் Galaxy S24 அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நைட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்காகவே டியூன் பண்ணியும் கொடுத்துருக்கிறதாவும் சொல்றாங்க. மற்றபடி ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனுக்கே உண்டான அந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. நீங்க ஃபிளெக்ஸ் மோடாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளெக்ஸ் விண்டோவும் இதுல இருக்கு. நீங்க வெவ்வேறு சினாரியோஸ்ல இதை மாத்தி மாத்தி வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபிளெக்ஸ் கேமரால ஆட்டோ ஜூம் ஆப்ஷனுமே இதுல இருக்கு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரேம்ல ஒருத்தர் எடுத்துட்டு போவோம். திடீர்னு யாராச்சும் வந்து இந்த மாதிரிலாம் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி டைம்ல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்டரியில இந்த வாட்டி போன ஜெனரேஷனோட அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் இமேஜ்க்கான பேட்டரி இருக்கு. இந்த பெரிய பேட்டரி கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Gen 3 கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறதுல லேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் Flagship சிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸர் தான் இதுலயுமே யூஸ் பண்றாங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150% பெருசு சாம்சங் S24 அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க. இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்ல ஃபிளிப் போன்ல ஃபர்ஸ்ட் டைமா 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் சாம்சங் Galaxy A இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. சொல்ல போனா உங்களுக்கு கால் அசிஸ்டுமே இருக்கு. நம்ம யாராச்சும் வந்து கால் பண்றோம், இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு கால் வருது, அவங்க பேசுற மொழி நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியலடா, இந்த A யூஸ் பண்ணி நீங்க வந்து மாத்திக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சாட் அசிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சாட் பண்ணும்போது மொழி மாற்றக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன். சாட் அசிஸ்ட்லயே உங்களுக்கு கம்போசர் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனலா வேணுமா, இல்ல வந்து கேஷுவலா வேணுமா, இல்ல பொலைட்டா வேணுமா அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதையுமே அங்கேயே மாத்தி கொடுத்துருது. நான் இன்டர்பிரட்டர் ஆப்ஷனுமே வந்து இருக்கு. இன்டர்பிரட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை இப்படி மடக்கி வச்சு நீங்க வந்து இன்டர்பிரேஷன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் சூப்பரா ஒர்க் ஆகுது. நோட் அசிஸ்ட்ல தேவையான மாதிரி நீங்க ஃபார்மேட் பண்றது, சம்மரைஸ் பண்றது, ஸ்பெல் செக்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட்டுமே வந்து இருக்கு. நீங்க ப்ரௌசிங் அசிஸ்ட் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் போட்டோ அசிஸ்ட் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டிராயிங் அசிஸ்ட். உங்க விரலே போதும், நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வரைஞ்சி இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாத்திக்கவும் முடியும். அண்ட் இதில் அந்த போர்ட்ரேட் ஸ்டுடியோக்கான ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் காமிக், 3D, வாட்டர் கலர், ஸ்கெட்ச் அப்படின்றது போல நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் இதை ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் சாம்சங் இதற்கு 3 விதமான கேசஸ் வந்து அஃபிஷியலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிலிகான் கேஸ், ஃபிளிப் சூட் கேஸ் அண்ட் கைண்ட் சூட் கேஸ். அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி கேசஸ்ல எது பிடிக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு கேஸ் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. லாஸ்ட் டைம் சும்மா ஸ்லைடை வச்சா கலர் மாறும், வால்பேப்பர் மாறும் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணா பின்னாடி லைட்டே எரியுதுங்க. பேக் டு தி ஃபியூச்சர் மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு பிராக்டிகலான ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னா அது இந்த மாதிரி ஃபிளிப் ஸ்மார்ட் போன்ஸ் தான். இது நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயுமே இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஆஃபர்ஸ் அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது 1,10,000 ரூபாய் பிரைசிங் வருது. அண்ட் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல வந்து 8,000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் அந்த ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். நீங்க ஓவராலா வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல Z அஷூரன்ஸ் ப்ரோக்ராமுமே இருக்குங்க. ஃபோல்ட் அண்ட் ஃபிளிப் ரெண்டுத்துக்குமே 990 ரூபாய் கட்டணும்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்கிரீன் டேமேஜ் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றத போலயும் சொல்றாங்க. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் உங்க கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை வந்து சொல்லுங்க. ஏன்னா சாம்சங் கிட்ட இருந்து ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் போன் இந்த பிரைசிங்ல இந்த மாதிரி எப்படி இருக்கு?